அனைவருக்கும் வணக்கம். கதைகள் சூழ் உலகில் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது வீரயுகநாயகன் வேள்பாரி. வீரயுகநாயகன் வேள்பாரி அத்தியாயம் 56. நீலன், மயிலா, அப்புறம் உதிரன், அங்கவை இவங்களை பற்றியே நம்ம போன அத்தியாயத்தில் பார்த்துட்டோம்ல. இப்போ கபிலரை இந்த தடவை தான் விட்டுட்டு வந்திருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு உதிரன் இங்கே கிளம்பி வந்துட்டான். இப்போ கபிலர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, கபிலருக்கு இப்போ மயக்கம் தெளிஞ்சிருச்சு. எந்திரிச்சு பார்த்தா உதிரனை காணோம் கூட இல்லை. எப்போவுமே உதிரன் கபிலர்கிட்ட சொல்லாமல் எங்கேயுமே வெளியில் போக மாட்டான். எங்கே போனா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவர் கிளம்புனார். மதியானத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எப்போவுமே கபிலருக்கு பாரியோட மாளிகையிலேருந்து தான் சாப்பாடு வரும். இப்போ சாப்பாடு வந்துச்சு. என்ன இது செய்தி சொல்லி அனுப்புகிற உதிரன் எங்கே போனா அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த சாப்பாடே என்ன பண்ணாருன்னா, அங்கே இருக்கிற ஒரு வீரன்கிட்ட சொல்லி அனுப்பி பாரியோட மாளிகையிலேருந்து வாங்கிட்டு வர வச்சார். அப்புறம் சாப்பிட்டாரு. ஏன் இது வரைக்கும் உதிரன் சொல்லாமல் போயிட்டான், நம்மக்கிட்ட சொல்லாமல் இது வரைக்கும் போனதே இல்லையே அப்படின்னு குழப்பம் வந்துக்கிட்டே இருக்குது. யோசிச்சுக்கிட்டே கூத்துக்களத்தை நோக்கி போனார். கூத்துக்களத்தில் இருக்கிற பட்டாப்பறையில் எப்போ பார்த்தாலும் இந்த பெரியவங்கள்லாம் உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. கதைனா வெறும் கதை கிடையாது, எல்லாம் கண்டுபிடிப்பு. மின்னல் ஒளியில் பூக்கிற ஒரு பூ இருக்குது அப்படின்னு சொல்லி கபிலர்கிட்ட சொன்னால், அப்போ கபிலர்கிட்ட நம்பவே முடியலை. அப்புறம் சொல்லுவாங்க, மின்னல் ஒளிக்கு தாழம்பூ மலரும். அதே மாதிரி எப்போவுமே அடி வயிற்றுல தொங்குற குட்டியை கைவிடாத குரங்கு இடிச்சத்தத்தை கேட்டால் அந்த குட்டியை கைவிட்டுரும். இப்படியெல்லாம் விதவிதமான விஷயங்களை கபிலருக்கு சொல்லி கொடுப்பாங்க அந்த பட்டாப்பறையில் உட்காந்துக்கிட்டு. இந்த குறிஞ்சியோட மக்கள், இந்த பரம்பு மக்கள் இயற்கையை எவ்வளவு தூரம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிற ஒவ்வொரு கணமுமே நம்மளுக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும். புல், பூண்டு, யானை, புலி, பாறை, வேறு எதை பற்றி பேசினாலுமே தலைமுறையாக சேர்த்து வச்சுருக்கிற அறிவோட சேர்மானம் நிறையா இருக்கும். இன்றைக்கும் அதே மாதிரி கபிலர் போய் அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டு ஒரு வியப்போடையே உட்காந்துருக்காரு. நாள் மயக்கம், 4 நாள் கிறக்கம், இதெல்லாம் தெளிகிறதுக்கு முன்னால் இப்போ மறுபடியும் இந்த பட்டாப்பறையோட பெருசெல்லாம் தலைமுறையாக சேர்த்து வச்ச இந்த அறிவு இருக்குல்ல, இதை காமிச்சு இவரை மறுபடியும் கிறக்கி மயக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், எங்கே தேக்கனை காணோம் அப்படின்னாரு கபிலர். பாழி நகர் வரைக்கும் போயிருக்கான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான் அப்படின்னாரு தேக்கனோட வயசில் இருந்த ஒரு பெரியவர். வழக்கமாக நீங்கள் எல்லோரும் மேல் மாடத்தில் தானே சந்திப்பீங்க, நீங்கள் அங்கே போங்க, தேக்கன் வந்ததும் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னாங்க இன்னொருத்தர். கபிலர் உடனே வேகமாக மறுத்து தலையாட்டினார். இல்லை, அங்கே போனால் குவளையை கையில் எடுக்காமல் என்னால் பேச முடியல. கையில் எடுத்தால் என்ன பேசணுன்னே என் நினப்பில் தங்க மாட்டேங்குது. அதனால் அவர்கிட்ட கேட்க வேண்டியதை இங்கே கேட்டுட்டு தான் நான் மேல் மாடம் போவேங்கிற முடிவோடு வந்திருக்கேன் அப்படின்ட்டார். பெரியவங்களுக்கும் சரி, அவர் சொல்கிறது சரின்னு தோணுச்சு. சரி, என்ன கேட்க போகிறீங்க தேக்கன்கிட்ட அப்படின்னு கேட்டாங்க. செம்மாஞ்சேரலோட நடந்த போரோட முடிவு மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த போர் 3 நாள் நடந்ததாக சொன்னாங்க. 2 நாள் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியணும். இப்போ கபிலரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, 2 நாள் நடந்ததையுமே சொல்லியிருக்காங்க. இவர் அந்த சோமபானத்தை குடிச்சு இவருக்கு புரியலை அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த பெரியவங்கள்லாம் அதை கேட்டு சொன்னாங்க, அந்த கதை தேக்கனுக்கே தெரியாது, அப்புறம் எப்படி உங்களுக்கு சொல்லுவான் அப்படின்னு கேட்டாங்க. அங்கே ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்கார் பாருங்க, வாரிக்கையன். அவர் தான் அந்த போரை பாரியோடு சேர்ந்து வழி நடத்தினார். உங்களுக்கு கதை வேணும்னா வாரிக்கையன் கிட்ட கேளுங்க, அவர் சொல்லுவார் அப்படின்னாரு. தூரத்தில் பார்த்தா வாரிக்கையன் நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. வாரிக்கையன் தேக்கனை விட ரொம்ப வயசானவர். ஆனால் இந்த பரம்பில் வந்ததுக்கப்புறம் கபிலருக்கு உடல் அமைப்பை வச்சு வயசை கண்டுபிடிக்கவே முடியல. முதல்ல ரொம்ப பெரிய குழப்பமாக வேற இருந்துச்சு. வேட்டூர் பழையனை விட இவர் வயசில் மூத்தவர் அப்படின்னு தெரிஞ்சப்ப கபிலரால் நம்ப கூட முடியல. பொதுவாக அந்த சமதள மனிதர்களுக்கோ மலைவாழ் மனிதர்களுக்கோ வயசானதை காட்டுற குறியீடுனா எது? இப்போ வரைக்கும் மூடி நரைச்சி போய் இருக்கிறது. அதை வச்சு தான் பொதுவாக வயசானவங்க இள வயதுக்காரவங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் வயது காரணமாக பல்லு உதிர்ந்து போய் பொக்கவாய் ஆகிறதுலாம் சமதள மக்கள்கிட்ட இருக்கும். நரைச்ச முடி, பொக்கவாய், இதுதான் ரொம்ப வயசானவங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான அடையாளங்கள் இல்லையா?
ஆனால் இந்த மலை மக்கள்கிட்ட வந்து பல்லு உதிர்ந்து போய் பொக்கவாய் ஆகிறதுங்கிற கதையே கிடையாது. கிழத்தன்மையும் பல்லு உதிர்றதும் ஒன்றோட ஒன்று தொடர்பு உடையதாக நம்ம சமதளத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் பரம்பு மலையில் வந்து அப்படி கிடையாது. கபிலர் பொதுவாக வந்து சமதள பகுதியிலேயே இருந்தவர் தானே இத்தனை வருஷம். அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் நரைச்ச முடி, அதுக்கப்புறம் வந்து வாயில் இருக்கிற பல்லெல்லாம் கொட்டி போய் பொக்கவாயாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் வயசாகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தார் பரம்பு மலைக்கு வர்ற வரைக்கும். இவர் பரம்பு மலைக்கு வந்த புதுசில் என்ன நினச்சாரு அப்படின்னு சொன்னால், இவங்களோட முன் பற்கள் எல்லாமே கூர்மையாக இருக்கும், ஒரு ஒழுங்கற்ற தோற்றத்தோடு இருக்கும் இந்த மலை மக்களோட பற்கள் எல்லாமே. அதுக்கு காரணம் வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்க காய் கனிகளையும் மரப்பட்டைகளையும் கடித்து இழுக்கிறதே அவங்களுக்கு வந்து ஒரு அன்றாட நடவடிக்கையாக இருக்குது. அதனால தான் பல்லு இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. ஆனால் என்னென்னா நிறைய பேருக்கு இந்த மலை மக்களுக்கு வந்து பல்லு விழுகிறதே கிடையாது. அப்படியே உதிர்ந்தாலுமே 1-2 வேணால் உதிருதே தவிர அத்தனை பல்லு இல்லாத பொக்கை வாய் மனிதர்களை பரம்பில் இன்னைக்கு வரைக்கும் கபிலர் பார்க்கவே இல்லை. இப்போ வாரிக்கையனை அவர் முத பார்த்தார்ல பரம்பு வந்தப்போ, அதனால தான் இப்படி இருக்கிறதுனால தேக்கனை விட வேட்டூர் பழையனை விட இந்த வாரிக்கையன் வந்து வயசானவர் அப்படிங்கிறத கபிலரால் நம்பவே முடியலை. ஏன்னா முத வாரிக்கையனை வந்து கபிலர் பார்த்தப்ப வாரிக்கையன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் தெரியுமா? தென்னங்காயை பல்லில் கடிச்சு இழுத்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தார். அப்புறம் எப்படி இதை நம்ப முடியும்? இப்போ இந்த பட்டாப்பிறையை நோக்கி வாரிக்கையை நடந்து வந்து அப்படியே மெதுவாக வந்து உக்காந்தார். கொஞ்சமாக பெருமூச்சு வாங்குச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து கபிலர் அப்படியே பேச்ச ஆரம்பித்தார். இந்த செம்மாஞ்சேரலோட ஒரு போர் நடந்துச்சு, அதில் 2 நாள் வந்து என்ன நடந்துச்சு, எனக்கு அந்த கதை வேணும் அப்படின்னு வாரிக்கையன்கிட்ட கேட்டார். வாரிக்கையன் அப்படியே காலை மடக்கிக்கிட்டே போகிறா, அது போரே இல்லை அப்படின்ட்டே உட்காந்தார். இல்லையே 3 நாள் போர் நடந்ததாக தானே சொன்னாங்க அப்படின்னாரு கபிலர். நம்ம போர்னு ஒன்று நடத்தி இருந்தோம்னா 3 பொழுதுக்குள்ளே அது முடிஞ்சிருக்கும். பரம்பு எப்படிப்பட்டது அப்படின்னு தெரியாமல் இந்த செம்மாஞ்சேரல் வந்து மொத்த படையையும் கொண்டு வந்து கழுவாரி காட்டில் போய் நிப்பாட்டிட்டான். நம்ம வீரனில் ஒருத்தன் கூட அவன் கண்ணில் படாமல், சேரனோட கண்ணிலேயே படாமல் மொத்த படையும் அழிச்சிருக்கலாம். அந்த இடத்தோட அமைப்பு அப்படின்னு ஆரம்பித்தார். சரி, அப்புறம் ஏன் அழிக்கலை, ஏன் போர் வந்து 3 நாளுக்கு போச்சு அப்படின்னு கேட்டார் கபிலர். ஏன்னா அப்போத்தான் நாங்கள் தடவை திரள் கொண்ட குதிரைப்படையை கண்ணால் பார்த்தோம். அது வரைக்கும் நாங்கள் குதிரைப்படையை பார்த்ததே இல்லை அப்படின்னாரு வாரிக்கையன். இந்த யவனர்களுக்கு வந்து எப்போவுமே மிளகை ஏற்றுமதி பண்ணி அதுக்கு கைமாறா வந்து நல்ல வலிமையான குதிரைகளை வாங்கினது முத சேரர்கள் தான். அதுக்கப்புறம் தான் இந்த சோழர்களும் பாண்டியர்களும் வந்து குதிரைகளை இறக்குமதி பண்ண ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் கபிலருக்கு தெரியும். ஆனால் இவ்வளவு நாளாக அங்கே சமதள பகுதியில் குதிரைகள் இருக்குது. ஆனாலும் இந்த பரம்போட மக்கள் வந்து முத செம்மாஞ்சேரல் கூட நடந்த போரில் தான் குதிரைப்படையை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து இவருக்கு புது செய்தியாக இருந்துச்சு. அப்புறம் தொடர்ந்து வாரிக்கையன் கதை சொன்னார். குதிரைப்படையை பார்த்ததும் பாரி வந்து தாக்குற திட்டத்தை கைவிட்டுட்டான். முன்களத்தில் நான் நின்னேன், அவன் முடிவை மாற்றினது எனக்கு தெரியலை. அவங்கிட்ட இருந்து எந்த குறிப்பு சொல்லும் எனக்கு வரல. நான் நல்லா பாறையோட உச்சி மறைப்பில் ஒரு சின்ன படையோடு நின்றுக்கிட்டு இருந்தேன். பாரிக்கிட்ட இருந்து எந்த சத்தமும் கேட்கல. செம்மாஞ்சேரலோட படை எங்களை கடந்து முன்னால் போய்கிட்டு இருக்கு. நாங்கள் மறைஞ்சு நின்றுருக்கோம், எங்களை பார்க்கவே இல்லை. இந்த பாரி என்ன பண்ணான் தெரியுமா? பரம்போட மொத்த படையையும் பின்னால் நகர்த்தி உள்காட்டுக்கு போயிட்டான். செம்மாஞ்சேரில் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கான். அவனோட குதிரைப்படை ரொம்ப வலிமையானது, அதனால துணிஞ்சு அவன் காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கான். ஆனால் பாரியோட திட்டம் அப்போ என்ன தெரியுமா? இவங்களை ஏன் உள்ளே விட்டு போய்கிட்டு இருக்கான்னா, குதிரைகள் ஒரு குதிரைக்கு கூட சேதாரம் ஆகாமல் எல்லா குதிரையும் பரம்புக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டான் பாரி. திட்டத்தை அதுக்கு தகுந்தாப்புல எல்லாருமே மாற்றிக்கிட்டாங்க. ஆனால் எனக்கு ஒன்றும் புரியல, பாரி ஏன் இப்படி பின்னால் படையை நகர்த்திக்கிட்டு போகிறான் அப்படின்னு தெரியாத குழப்பத்தில் தான் நான் இருந்தேன். கழுவாரி காடு வந்து இந்த புது திட்டத்துக்கு ஏற்ற இடம் இல்லை. இந்த குதிரைகளையெல்லாம் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற திட்டத்துக்கு குதிரை மேலே இருக்கிற வீரர்களை தாக்கி குதிரையை பிடிக்கிறதுக்கு வந்து பொருத்தமான இடம் எது அப்படின்னா, இடது பக்கம் இருந்து சருகுமலை குன்று அப்படிங்கிற இடம் தான். அங்கே போனால் எளிதில் வந்து பிடிச்சிடலாம்.
அதனால் இந்த செம்மாஞ்சேரலோட படையை வந்து அந்த பக்கம் வரவழைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கான் பாரி. இதுவும் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் பாறையோட உச்சி மறைப்பிலேயே காத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அது திடீர்னு இந்த கூவல் குடியினரோட சமிக்ஞை வர ஆரம்பிச்சிச்சு. என்ன அப்படின்னா, பின்பக்கம் ஓடுங்க அப்படின்னு குறிப்பு சொல்கிற ஒரு ஓசை. ஏன் அப்படின்னு தயக்கமாக தான் இருந்துச்சு. ஆனால் போர்க்களத்தில் தயங்கிக்கிட்டு இருக்க முடியுமா? சரி அப்படின்னு சொல்லிட்டு பாறையோட உச்சியிலிருந்து கீழே இறங்கி பின்பக்கம் செல்ல ஆரம்பிக்கிறப்ப இந்த செம்மாஞ்சேரலோட வீரர்கள் எங்களை பார்த்துட்டாங்க. நாங்கள் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இந்த கூவல் குடியினர் சத்தத்தை கேட்டு பின்பக்கம் போகலான்னு நினச்சா இவங்க எங்களை பார்த்துட்டாங்க அப்படின்னு தொடர்ந்து கதை சொல்கிறாரு வாரிக்கையன். நாங்கள் பின்பக்கமாக போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு இந்த செம்மாஞ்சேரல் குதிரைப்படையோட ஒரு பிரிவை வந்து எங்களை நோக்கி ஏவி விட்டான். குதிரைகள் அப்போ பாஞ்சு வந்தப்பத்தான் எங்களுக்கு தெரிஞ்சது குதிரை ஓட்டம்னா என்னன்னேவும். நாங்கள் உயிர் பிழைக்கிறதே பெரிய பாடாயிருச்சு. எந்த பக்கம் திரும்பி ஓடினாலுமே சேர வீரர்கள் துரத்திட்டு வந்தாங்க. ஆள் உயர ஈட்டியோட 4 கால் பாய்ச்சலில் குதிரை மேலே வர்ற வீரன்கிட்ட எவ்வளவு நேரம் ஓடி தப்பிக்க முடியும்? பாறை மேலேயே நின்றுக்கிட்டு இருந்தோன்னா இவங்க எல்லாரையும் ஒரு பொழுதில் அழிச்சிருப்பேன். ஆனால் இப்போ கீழே வர இறங்கிட்டோம். தந்தரையில் எங்களால் என்ன பண்ண முடியும்? என்கிட்ட இருந்தவங்க ரொம்ப குறைஞ்ச வீரர்கள், விரட்டிட்டு வந்தவங்க 4 மடங்கு அதிகமான வீரர்கள். அன்னைக்கு நாங்கள் யாருமே தப்பிச்சு பிழைக்க போகிறதில்லன்னு தோணுச்சு. பாறையோட உச்சியில் நல்லா பாதுகாப்பாக இருந்தோம். இந்த பாறை ஏன் எங்களை வந்து கீழே இறங்கி ஓட விட்டா அப்படிங்கிற குழப்பம் வேற மனசுக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த சருகுமலையோட இடப்புற பிளவுலேருந்து கூவல் குடியினரோட குறிப்பு சொல் மறுபடியும் கேட்டுச்சு, அந்த பக்கம் வர சொல்லி. அதை புரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு வேகமாக ஓட முடியுமோ அவ்வளோ வேகமாக ஓடணும். இந்த பிளவை வந்து உயிரோட தாண்ட முடியுங்கிற நம்பிக்கையே எங்களுக்கு இல்லாமல் ஓடிக்கிட்டு இருந்தோம். எண்ணி பார்க்க முடியாத வேகத்தில் குதிரைகள் வந்துக்கிட்டு இருக்கு. குதிரை பக்கத்தில் வந்தப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் உண்ணி தாவினேன் அதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு. ஆனால் என்னாச்சு, அந்த குதிரைகள் எல்லாமே என்னையே கடந்து தாவி பாஞ்சு ஓடிச்சு. ஒரு கண நேரம் எனக்கு எதுவுமே புரியல. கொஞ்சம் நேரம் கழித்து தான் புரிஞ்சிச்சு, இந்த பாஞ்சு ஓடிட்டு போகிற குதிரை மேலே வீரர்களே யாரும் இல்லை அப்படின்னு. கடவோட 2 பக்கம் இருந்து பரம்பு வீரர்கள் இந்த குதிரை மேலே உட்காந்துருந்த எதிரிகளை வந்து வீழ்த்தி முடிச்சிட்டாங்க. சின்ன காயம் கூட இல்லாமல் இப்போ குதிரைகள் காட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி வேற வேற உத்திகளை பயன்படுத்தி பெரும்பகுதி குதிரைகளை வந்து நாங்கள் அன்றைக்கி பிடிச்சிட்டோம். இனிமேல் குதிரைகளை பிடிக்க முடியாது அப்படிங்கிற நிலைமை வந்ததுக்கு அப்புறம்தான் போரே ஆரம்பித்தான் பாரி. 3ஆவது நாள் உச்சி பொழுதில் தான் போர் ஆரம்பிச்சிச்சு. சாயந்தரம் முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னாரு வாரிக்கையன். பரம்பில் வந்து இப்படி நிறைய குதிரைகள் இருக்கிறத வந்து கபிலர் ஏற்கனவே பார்த்துருக்கிறாரு. எப்படி பரம்புக்கு இத்தனை குதிரைகள் வந்துச்சு அப்படின்னு கபிலருக்கு ஏற்கனவே ஒரு கேள்வி இருந்துச்சு. இப்போ எதிர்பார்க்காத நேரத்தில் பதிலும் கிடச்சிருச்சு. வாரிக்கையன் வந்து செம்மாஞ்சேரலோட இந்த போரை பற்றி சொல்லி முடித்ததும் பக்கத்தில் இருக்கிறவங்க பெரியவர் வந்து தொடர்ந்து சொன்னார், எப்படி வந்து இந்த பிடிச்ச குதிரையை வந்து காட்டோட தன்மைக்கு ஏற்ப மாற்றி பயிற்றுவிச்சாங்க, இத்தனை வருஷத்தில் குதிரைகளோட எண்ணிக்கை வந்து பல மடங்கு எப்படி அதிகமாச்சு, இந்த காரணத்தை எல்லாம் விளக்கமாக கபிலருக்கு எடுத்து சொன்னார். கபிலருக்கு இன்றைக்கி எதிர்பார்க்காத நிறைய செய்திகள் கிடச்சிச்சு. வாரிக்கையன் சொல்கிறத முழுசாக கேட்டு முடித்தார். எல்லாத்தையும் கேட்டதுக்கப்புறம் திடீர்னு கபிலருக்கு உள்ளே இருந்து இன்னொரு கேள்வி வந்துச்சு. தேக்கன் ஏன் அந்த போரில் கலந்துக்கலை? யாருமே அதை எதிர்பார்க்கலை. கபிலர் வந்து போரை பற்றி தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தில் தான் கதை கேட்குறாரு அப்படின்னு சொல்லி தான் இவ்வளோ விளக்கமாக சொன்னாங்க. ஆனால் சொன்ன பதிலுக்குள்ளேருந்து அவங்க சந்திக்க விரும்பாத ஒரு கேள்வி வரும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கலை. அமைதியாயிட்டாங்க எல்லாரும். கபிலருக்கு புரியல. வாரிக்கையன் சொல்லட்டும் அப்படின்னு ஒருவேளை மற்றவங்க அமைதியாக இருக்காங்களோ அப்படின்னு நினச்சாரு. ஆனால் வாரிக்கையன் எதுவும் பேசுகிற மாதிரி இல்லை. புலவரே, உங்கள் வலதுகால் நடுவிரல் பிறக்கிறப்பவே இப்படி தான் சிறுத்து மடங்கி இருந்துச்சா அப்படின்னு கேட்டார் ஒரு பெரியவர். அதாவது எல்லாருமே இந்த தேக்கன் ஏன் இந்த போரில் கலந்துக்கலை அப்படிங்கிற உண்மையை வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு மறுக்கிறாங்க. அதனால் பேச்சை மாற்றுறாங்க, வேறு ஏதாவது ஒன்றை பற்றி பேச விருப்பப்பட்டு. இது கபிலருக்கு நல்லாவே புரிஞ்சுது. விரலை பற்றி அப்புறமா பேசுவோம், தேக்கன் ஏன் போரில் ஈடுபடலை அப்படின்னு மறுபடியும் கேட்டார்.
அப்புறம் அந்த விரல் பற்றி ஒரு விளக்கம் கேட்டார்ல அந்த பெரியவர், அவரே சொன்னார், இல்லை பூண்டு பானம் கிடச்சி ஊரே சந்தோஷமாக இருக்குது, இப்போ போய் இந்த பழைய விஷயத்தை வந்து கிளற வேண்டாமேன்னு நினைக்கிறோம் அப்படின்னாரு. எல்லார் மனசுக்கும் இந்த கேள்வி வந்து ஒரு கவலையை கொடுத்துருச்சு. அதை கபிலர் முதல்ல எதிர்பார்க்கல. ஏதோ அவங்க சொல்ல மாட்டாங்க அப்படின்னு தான் நினச்சாரு. இப்படி கவலையை கொடுக்குதுன்னு எதிர்பார்க்கல. வாரிக்கையன் வந்து இப்போ வேறு வழி இல்லை, சொல்ல ஆரம்பித்தார். ஒருபோதும் நம்மளால் காட்டை பற்றி தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னார். இந்த பதிலை எதிர்பார்க்கல கபிலர் வாரிக்கையன் கிட்ட இருந்து. தேக்கன் ஏன் அந்த போரில் கலந்துக்கலை அப்படிங்கிறதுக்கு ஆன காரணத்தில் ஏதோ ஒரு மிகப்பெரிய கவலை புதஞ்சிருக்கு அப்படிங்கிறத கபிலரோடு சேர்த்து நம்மளும் தான் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் சம்மந்தம் இல்லாமல் காட்டை பற்றி நம்ம எப்போவுமே தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு வாரிக்கையன் சொல்லிட்டு தொடர்ந்து பேசுகிறாரு. இந்த உண்மை நம்மளுக்கு தெரியும். ஆனால் அப்பப்போ இயற்கை நமக்கு தாங்க முடியாத துயரத்தை கொடுத்து இந்த உண்மையை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னாரு வாரிக்கையன். கபிலர் அப்படியே அதிர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ தேக்கனோட 3 மகன்களும் உயிரோடு இருந்தாங்க அப்படின்னு ஆரம்பித்தார் வாரிக்கையன். தேக்கனுக்கு வந்து பசங்க இருந்தாங்க அப்படிங்கிறதையே இத்தனை நாளில் கபிலர் கேள்விப்படவே இல்லை. வாரிக்கையன் வந்து சொன்ன சொற்கள் நெஞ்சில் அப்படியே யானை வந்து மிதிச்சா மாதிரி இருந்துச்சு. மூத்தவன் இள வயசுக்காரன், மற்ற 2 பேரும் சின்ன பசங்க. வழக்கம் போல் அந்த சின்ன பசங்க எவ்வியூரை சுற்றி விளையாண்டுக்கிட்டே திரிவாங்க. விளையாட்டில் வழி மாறி போனாங்களா இல்லை தெரிஞ்சே கொஞ்சம் உள்ளே போய் விளையாடுவாங்களான்ட்டு போனாங்களான்னு தெரியல. அடுத்த குன்றை கடந்து கீழ்த்திசையில் எப்படியோ இறங்கி இருக்காங்க. தாகம் எடுத்திருக்கு. நீரோடையில் தண்ணி குடிச்சிட்டு கரையேறி இன்னும் கொஞ்சம் தூரம் போயிருக்காங்க. நடுத்தரமான மரத்துக்கு கீழே இளைப்பாடுறதுக்காக உக்காந்துருக்காங்க. என்னாச்சு இங்கே, எங்களுக்கு இது எதுவுமே தெரியல. அப்போ பொழுது சாயந்தரம் ஆயிடுச்சு, யாருமே வரல. நேரம் ஆக ஆக எங்களுக்கு சந்தேகமாயிருச்சு. இரவு வந்து பந்தத்தை பிடிச்சி ஆளுக்கு ஒரு பக்கம் தேட ஆரம்பித்தோம். பூச்சி, விலங்கு, பறவை, நாகம், குழந்தைகளுக்கு இப்படி நிறைய விஷயத்தில் ஆபத்து வரலாம். ஆனால் 2 பேரும் சேர்ந்து போயிருக்கிறதுனால எப்படியும் வந்துடுவாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. இரவு முழுக்க தேடணும், கிடைக்கல. மறுநாள் காலையில் வந்து பல குழுக்களாக பிரிஞ்சு காட்டுக்குள்ளே போனோம். பொழுது சொல்லி புறப்பட்டு போனோம். தேக்கன் ஒரு குழுவில் போனால், நான் ஒரு குழுவில் போனேன், பாரி ஒரு பக்கம் போனால், முடியன் ஒரு பக்கம் போனால். மறுநாள் நள்ளிரவு சொல்லிய பொழுதுக்கு எல்லா குழுவும் எவ்வியூர் திரும்பிருச்சு. ஆனால் யாருமே இந்த சின்ன பசங்களை பார்க்கல. என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ தான் இந்த தேக்கனோட மூத்த மகன் தன்னோட தம்பி 2 பேரையும் தேடுறதுக்கு வந்து ஒரு குழுவில் போனான். கீழ்த்திசை போன குழுவில். அவன் வீடு திரும்பலை. இந்த குழு எல்லாரும் வந்தப்போ தேக்கனோட மூத்த மகனும் வரல. அப்போ அந்த பகுதியில் தான் ஏதோ ஆபத்து இருக்குதுன்னு நாங்கள் முடிவுக்கு வந்து அந்த பகுதிக்கு போகலாம் அப்படின்னு நாங்கள் புறப்பட்டப்போ தான் இந்த செம்மாஞ்சேரலோட படை புறப்பட்டுருச்சுங்கிற செய்தி எங்களுக்கு வந்துச்சு. வேறு வழியே இல்லாமல் எல்லாரையும் போருக்கு அனுப்பி வச்சுட்டு தேக்கனை மட்டும் சில வீரர்களோட அந்த திசை நோக்கி போனான். 2 நாள் தேடி இருக்காங்க. குகை, பிளவு, பள்ளம், பெரிய மரப்புடவு, அடர் புதர்கள் எல்லா இடத்துலையும் தேடி இருக்காங்க. எங்கேயுமே கிடைக்கல. ஆனால் நாளாக தேக்கனுக்கு வந்து அப்போ நம்பிக்கை கூட ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ஒருவேளை அந்த பசங்க இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா அந்த உடம்பை திங்கிறதுக்கு வந்து கழுகுகள், அதுக்கப்புறம் மற்ற பறவைகள் எல்லாம் வட்டம் போட ஆரம்பிச்சிருக்கோம். சின்ன பசங்க 2 பேரும் ஒரே நாளில் தான் தொலைஞ்சிருக்காங்க. அதனால் இந்த 3 குன்றை தாண்டி அவங்களால போயிருக்க முடியாது. இந்த பகுதியில் பறக்கிற பறவைகளை வச்சு நம்மளால் எளிதில் கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் இங்கே ஊன் உண்ணுற, அதாவது மனித மாமிசம் உண்ணுற பறவை எதையும் காணோம். அதனால் அவங்க இறக்கலை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தார் தேக்கன். வேறு ஏதோ ஆபத்தில் சிக்கி இருக்காங்க அப்படின்னு நினச்சாரு. என்ன ஆபத்து அப்படின்னு எங்களால் யாருனாலையும் ஊகிக்க முடியலை. ஏன்னா இந்த 3 குன்றில் வந்து பெரிய பாறை பிளவுகளோ ஆற்று பள்ளங்களோ அப்படி எதுவும் இல்லை. வேறு எங்கே சிக்கி இருப்பாங்க அப்படின்னு திகச்சு தேடிக்கிட்டு இருக்கிறப்ப தான் நடுத்தரமான ஒரு மரத்தோட அடிவாரத்தில் 3 பேர் கிடக்கிறத வீரர்கள் பார்த்துருக்காங்க. உடனே வந்து ஓசை எழுப்பி தேக்கனை கூப்பிட்டாங்க. இந்த இடத்துல அப்படியே கதையை சொல்லிக்கிட்டு இருந்த வாரிக்கையன் தொடர்ந்து சொல்லாமல் நிப்பாட்டிட்டார். கபிலருக்கு அப்படியே மூர்ச்சையானது மாதிரி இருந்துச்சு. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு.
தேக்கன் காடறிஞ்ச பேராசான் அப்படிங்கிறத பரம்பு முழுக்க உணர்ந்த கணம் அது அப்படின்னாரு வாரிக்கையன். கபிலருக்கு புரியலை. ஏன் என்னாச்சு அந்த பசங்களுக்கு, சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. வாரிக்கையன் ஒரு மூச்சு வாங்கி கதையை தொடர்ந்து சொன்னார். மகன்கள் 3 பேரும் ஒரு மர அடிவாரத்தில் கிடக்கிறத பார்த்ததோ யாராக இருந்தாலும் என்ன செய்வாங்க புலவரே? ஓடி போய் தூக்கியிருப்போம். ஆனால் தூரத்திலிருந்து பார்த்த கணம் தேக்கன் முதல் குரல் கொடுத்தார். யாரும் பக்கத்தில் போகாதீங்க அப்படின்னாரு. வீரர்கள் எல்லாரும் அப்படி நின்றுட்டாங்க. தேக்கன் ரொம்ப தள்ளி நின்று அந்த மரத்தையே பார்த்துருக்கான். காற்றுல கொஞ்சம் வீச்சம். அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். இறந்தவங்களோட உடம்பை காட்டு உயிரினங்கள் பொழுதுக்குள்ளே இல்லாமல் செஞ்சிடும், வந்து சாப்பிட்ரும். ஆனால் இந்த உடம்பை எதுவுமே செய்யலையே. தான் ஒரு தந்தை அப்படிங்கிறத மறந்து அடுத்த கணமே தேக்கனா நின்னுட்டான். கண்ணீர் மேலே வர இடம் கொடுக்காம காரணங்களை யோசிச்சிருக்கான். அதையும் மீறி சில வீரர்கள் பக்கத்தில் போக முயற்சி பண்ணப்ப கோபத்தோட தடுத்துட்டான். தேக்கன் மட்டும் இல்லை, எவ்வியூரில் இருக்கிற யாருமே நம்ப முடியாத உண்மை ஒன்று வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அங்கே இருந்தது ஒரு ஆட்கொல்லி மரம். பலாவோட இலை மாதிரி விரிஞ்ச இலை. அதோட முனை முழுக்க அப்படியே சொனையாக இருக்கும். மெல்லிய முள் மாதிரி இருக்கும் அந்த சொனை. அது காற்றுல உதிர்ந்துக்கிட்டே இருக்கும். யாராவது பக்கத்தில் போய் அந்த சொனை உடம்புல பட்டுச்சுன்னா பட்டதுமே அப்படி ஒரு அரிப்பு எடுக்கும். நம்ம நல்லா கையை வச்சு தேய்ப்போம். தேய்ச்சதுமே உள்ளே போய் ரத்தத்தில் கலந்துரும். அந்த சுனையோட நஞ்சு கொடுமையிலையும் கொடுமையானது. கன நேரத்தில் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. இந்த மரத்தோட கிளையில் எந்த ஒரு பறவையும் உட்காராது. தப்பி தவறி உக்காந்தா கூட அடுத்த கணமே செத்து போயிடும். அதோட எலும்புகள் அந்த உத்து பார்த்தா தான் தெரியும் இலைகளுக்கு நடுவில். ஆனால் இந்த கொடிய மரம் பரம்பில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது பரம்பு மக்கள் எல்லாருக்குமே தெரியும். சின்ன பிள்ளையிலேருந்தே அந்த இடத்த சொல்லி தான் குழந்தைகளை வளர்ப்பாங்க, அந்த மரத்துக்கு பக்கத்தில் போகக்கூடாது அப்படின்னு. ஆனால் இப்போ என்ன வித்தியாசம்னா, எவ்வியூருக்கு ரொம்ப பக்கத்தில் 2வது குன்றில் இவ்வளவு பெருசாக ஒரு மரம் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு இப்போ தான் தெரியுது. பறவைகள் பொதுவாக இந்த மரத்தில் உட்காராது அப்படி இல்லை. அதனால் இதோட விதைகள் ரொம்ப சீக்கிரத்தில் பரவாது. அதனால் எப்போவுமே இந்த மரம் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அதை சுற்றி பக்கத்தில் தான் வேறு அதே மரம் முளைக்கும். பரம்பு மலையில் 8 இடத்துல ஆட்கொல்லி மரங்கள் இருக்குது. அதை பற்றி தான் குழந்தைகளுக்கு சொல்லி வளர்ப்போம். ஆனால் எந்த தொடர்புமே இல்லாமல் தனித்த மரம் இந்த இடத்துல எப்படி முளைச்சிச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அந்த ஒற்றை விதை இந்த இடம் எப்படி சேர்ந்துச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு பெரிய வினா. இது நீரோட்ட பாதையும் இல்லை, அதனால தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்க முடியாது. அப்போ ஏதோ ஒரு விலங்கோ பறவையோ இந்த மரத்தோட கனியை சாப்பிடக்கூடியதாக இருக்கணும். அதனால தான் அதோட விதை இந்த இடத்துக்கு வந்திருக்கு. இது எல்லாமே இப்போ நாங்களாக சொல்லலை, அன்னைக்கு அதே இடத்துல நின்று தேக்கன் பேசின பேச்சு இதெல்லாமே. மரணத்தோட துயர மரத்தை வெல்லுற அறிவாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்போ இந்த கடைசி பகுதியை வேகமாக சொல்லி முடித்தார் வாரிக்கையன். அது இப்போ தான் புரியுது கபிலருக்கு. ஏன்னா பட்டாப்பிரையை நோக்கி இப்போ பாழி நகர் போயிருந்த தேக்கன் வந்துக்கிட்டு இருக்காரு. இயல்பாக ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிறதுக்காக பெரியவங்கெல்லாம் முயற்சி பண்ணிட்டாங்க. தேக்கன் வேகமாக நடந்து இவங்களோட சேர்ந்து அவர் இப்போ பட்டாப்பிரையில் ஏறி உட்காந்துட்டார். மற்றவங்கெல்லாம் அப்படியே இயல்பாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாங்க. ஆனால் கபிலருக்கு அப்படியே அகத்தையும் முகத்தையும் மாற்ற முடியலை. இது வரைக்கும் கேட்காத கேள்வி எதையாவது கேட்டு பேச்சை வேறு பக்கம் மாற்றணும்னு தோணுச்சு. ஆனால் அமைதியாகவே இருக்குது. தேக்கனோட கால்களை பார்க்குறாரு கபிலர். ஏன்னா கபிலரோட கால் அந்த விரலை வச்சு தானே பேச்சை மாற்ற முயற்சி பண்ணாங்க. அதனால் தேக்கனோட காலை பார்க்குறாரு. அப்புறம் சேச்சா ஏன் நம்ம இப்படி யோசிக்கிறோம் அப்படின்னு வேற அவரே இகழ்ந்துக்கிட்டாரு. திடீர்னு ஒரு அழகான கேள்வி ஒன்று உதிச்சது கபிலருக்கு. பாரி முல்லைக்கொடிக்கு தேர கொடுத்தான் அப்படின்னு பாணர்கள் சமதள மக்கள்கிட்ட பாடி திரிகிறாங்களே, அது உண்மையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அப்படி ஒரு பாட்டு இருக்கிறதே இந்த பட்டாப்பறையில் இருக்கிற யாருக்குமே தெரியல. ஏன்பா அவன் கொல்லிக்காட்டு விதையவே கொடுத்தவனப்பா, தேரெல்லாம் ஒரு பொருட்டா அப்படின்னு மட்டும் ஒருத்தர் கேட்டார். தேக்கனுக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, என்ன கேள்வி இது,
படறதுக்கு வழி இல்லாமல் ஒரு கொடி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து வழி அமைக்கிற வேலையை எல்லாரும் தான் பண்ணுவாங்க. இதை போய் என்னத்தை பெருசாக அந்த பாணர்கள் பாடுறாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. யாருக்கும் பதில் தெரியல. சரி, பாரிக்கிட்டேயே கேட்டுருவோம் அப்படின்னு கபிலரை கூப்பிட்டுக்கிட்டு வேக வேகமாக மேல் மடத்துக்கு வந்தார் தேக்கன். ஏன் வேகமாக வராரு அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த முல்லை கொடி மட்டும் இல்லை, தழும்புற குவளையும் தான். அங்கே ஏற்கனவே காலம்பனும் பாரியும் இருந்தாங்க. கபிலரோட வருகைக்காக தொடங்காமல் காத்துக்கிட்டு இருந்தாங்க. குவளையை ஏந்துறதுக்கு முன்னால் எனக்கு ஒரு கதை வேணும், ஒரு விடை வேணும். கபிலர்கிட்ட இருந்து அவசர அவசரமாக வருது கேள்வி. அந்த ஆவல் பாரியோட முகத்தில் தெரியுது. என்ன கேள்வி அப்படின்னு கேட்குறான். நீ முல்லை கொடிக்கு தேரை கொடுத்த அப்படின்னு பாணர்கள் பாடுறாங்களே, அது உண்மையா அப்படின்னு கேட்டார் கபிலர். முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி அப்படின்னு தான் நம்ம சின்ன வயசுலேருந்து பாரியை பற்றி தெரிஞ்சு வந்திருக்கோம். இப்போது அந்த ஒரு அழகான பாடலை வந்து இந்த கதையில் உள்ள நுழைச்சி அதுக்கு ஒரு அழகான கதையை பாரி சொல்கிற மாதிரி ஆசிரியர் எழுதியிருப்பார். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்த வாரம் வரைக்கும் காத்துருங்க. மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம்.